இதோட அக்ரெசிவான இந்த ஃபேஸ் பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. ஓகே கைஸ், ஒரு கேப் இருக்குது. வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 390 ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ எங்கே போகிறோன்னா மேட்டுப்பாளையம் கேடிஎம் ஷோரூம் நம்ம வடக்கோவைக்கிட்ட இருக்குது. மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குது. மேட்டுப்பாளையம்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குது. ஸோ அங்கே வடக்கோவைக்கிட்ட அவினாஷ்லிங்கம் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸுமே மேக்ஸிமம் உங்களுக்கு டெஸ்ட் ரைட் அவைலபிள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்மளோட பிரதர் சூர்யா அப்படின்னு ஒருத்தர் பிரதர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போங்க, அவர்கிட்ட பேசுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் அவரோட நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரேட் டீட்டெயில்ஸ், இஎம்ஐ டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே கைஸ், அப்படியே 390 இருக்குது. நம்மகிட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 390 இருக்குது. ஸோ 390 ஒரு பேக்கெட் ராக்கெட்னு சொல்லலாம். வா, என்ன பிக்கப்பாக இருக்குது. வணக்கம் மக்களே, நம்மக்கிட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 390 இருக்குது. ஸோ இந்த பைக்கை ஓட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ ரோடு இல்லை. நான் இங்கே சிட்டி ட்ரைவ் தான் பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 400cc பைக் இது 390 போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 373cc தான் இருந்தது. இப்போது ஜென்ரேஷனில் 398cc இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 180 to 190 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணோம். சடனாக அச்சீவ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்டில் நம்மளால் அந்த 0 to 100 அச்சீவ் பண்ண முடியும். இதோட அக்ரெசிவான இந்த ஃபேஸ் பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. எனக்கு கேடிஎம்மில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பவர் அப்படிங்கிறத விட பவர் யாரால் வேணாலும் தர முடியுங்க. பவர் வந்து நீங்கள் சிசியை அதிகப்படுத்த பவர் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பைக்ஸை பார்த்துருப்பீங்க, பவர் இருக்க பைக்ஸ் எல்லாம். ஆனால் கேடிஎம்க்குன்னு இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இதுதான், இந்த பிரேக்ஸ் தாங்க. பிரேக்ஸ் வந்து நீங்கள் வேறு எந்த பைக்ஸ்லேயுமே வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்லா அக்ரெசிவாக இருக்கும். நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்கும் இல்லைங்களா? ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா சிசி வச்சு மட்டும் நான் சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் பைக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, சூப்பர் பைக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக்கிங் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த பைக் வந்து அவ்வளோ ரேட்டு. ஸோ சூப்பர் பைக் ஈக்குவலான ஒரு நார்மல் பைக் இருக்கணும். எனக்கு அது ரேட்டு வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கணும். அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அண்டர் 5 lakhsக்குள்ளே ஒரு நல்ல பைக்ஸ் பார்க்கும்போது நமக்கு இது இருக்கும். பட் ஆனால் இது 5 lakhs கூட கிடையாது, கிட்டத்தட்ட 4 lakhsக்குள்ளே தான் வருது. எக்ஸாக்ட் ரேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பழைய ஜென்ரேஷன் கேடிஎம்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. அந்த சவுண்டை வந்து இப்போ மாற்றிட்டாங்க. புது ஜென்ரேஷன்லலாம் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இதோட சவுண்ட் பாருங்களேன், நார்மலாக இருக்குது. அப்புறம் எனக்கு கேடிஎம்மில் பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா 100 BLE எக்ஸாஸ்ட்டுங்க. இந்த எக்ஸாஸ்ட் இருக்கிறதே தெரியாது. சவுண்டு பாருங்க. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா கேடிஎம்மில் இதோட பவரையும் சொல்லலாம். பவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கில் வந்து கேடிஎம் தான். எனக்கு பவர் ப்ளஸ் பிரேக்ஸ் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேடிஎம்மில் நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு சிட்டி ரைட் மட்டும் அப்படியே போகிறேன் ஜாலியாக. ஸோ உங்களுக்கு நான் அழுத்தி காட்ட போகிறதில்ல, நார்மலாகவே இது ஸ்பீடாக தான் போவார் தலைவர். அக்கா ஏபிஎஸ் சடனாக ஆக்டிவேட் ஆகுதுங்க, பரவாயில்ல. இங்கே ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு போல். பைக்ஸ் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு இந்த ஏரியா சூப்பரான ஏரியாங்க. இவ்வளோ கல்லு மண்ணாக ரோடு இருக்குது, ஆனாலும் அந்த டயரோட கிரிப்பும் போகவே இல்லை பாருங்கள்.
பக்கா. பிரேக்ஸ் நீங்கள் மற்ற வண்டி மாதிரிலாம் இதை நிமிந்துட்டு இப்படி ஓட்ட முடியாது. இப்படி கொஞ்சம் குனிஞ்சு தான் ஓட்டணும் ஃபுல்லாக ரைட் பண்ணிங்கன்னா. அந்த அளவுக்கு அக்ரெசிவான பவராக இருக்குது. ஐம்பதே சல்லுன்னு போகுதுங்க. இந்த பைக்கை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது உங்களுக்கு இந்த டைம் லேப்ஸில் அப்படியே ஃப்ராப் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடம் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பிரேக்ஸ் தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. அக்ரெசிவ் தாங்க. வா, சிட்டி ரைடே நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். கேடிஎம்மில் நீங்கள் ஓட்டும் போது மெயினாக ப்ரொடெக்ஷன் போட்டு ஓட்டுங்க. ஹெல்மெட் மறந்துடாதீங்க. இதுக்கே நான் அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போகுதுங்க. ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக போயிட்டுருக்கு. பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வராங்க. இந்த பக்கமும் ரோடு இல்லை. ஸோ அப்படியே யூட்டன் போட்டுடலாங்க. யூட்டன் போட்டுட்டு இந்த பைக்ஸ் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 விஷயத்தை நம்பி வாங்கலாம். ஒன்று, இதோட ரிலையபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மற்ற சில பைக்ஸ் வந்து இதை விட சிசி அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதோட ரிலையபிலிட்டி வந்து கொஞ்சம் டவுட் தான். ரெண்டாவது, அது இப்போது இருக்கிற இன்ஜின் தான். இப்போ தான் புதுசாக வந்து அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி நல்லா டெவலப் பண்ண இன்ஜினை மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்குது, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. அப்புறம் கேடிஎம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். நமக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு அந்த அக்ரெசிவ் லைன் வந்து அவ்வளோ ஈக்குவலாக இருக்கும். உங்களுடைய அந்த நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறேன்னா, பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். இந்த பைக் மாதிரி நீங்கள் வேறு எந்த பைக்லேயும் பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்க முடியாது. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீடாக போகிறது முக்கியமே இல்லைங்க. அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணி போகணும், அதுதான் முக்கியம். ஸோ கண்ட்ரோல் வந்து இந்த பைக் வந்து வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு 390 ஓனர் போகிறாப்புல. இப்போதைக்கு அவரை வரட்டி பிடிக்க வேண்டாம். ஹாஸ்பிட்டல் ஜோன், இங்கெல்லாம் நம்ம ஸ்பீடாக காட்ட வேண்டாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால மண்ணில் நான் ரைஸ் பண்ணாலும் ஸ்லிப் ஆக மாட்டேங்குது. ஸ்லிப்பை பாருங்கள், உடனே தடுக்குது. என்ன மாதிரி வேலைப்பாடு! கேடிஎம்மோட டிசைனர்ஸ் வந்து செதுக்கியிருக்காங்க.
ஓகே கைஸ், ஒரு கேப் இருக்குது. ரொம்ப அக்ரெசிவ்ங்க, செம அக்ரெசிவ். இதை விரட்டுற அளவுக்கு இங்கே ரோடும் இல்லை, இங்கே டிராஃபிக்கும் கம்மியாக இல்லை. இட்ஸ் ஓகே, ஒரு செம ஃபீல். இது ஒரு நாள் கண்டிப்பாக ஹைவேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல்லான ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஷோரூம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையமில் இருக்குது. மேட்டுப்பாளையம் கேடிஎம் ஷோரூம். இங்கே கேடிஎம் அண்ட் ஸ்கோனா ரெண்டுமே பண்ணிட்டுருக்காங்க. ரெகுலராக வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் இந்த ஷோரூமில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போடும்போது எவ்ரி அப்டேட் வந்து நான் நம்ம சேனலில் கொடுத்துட்றேன். எனக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டாக மூச்சு வாங்குதுங்க. இந்த வண்டியோட பவர் அந்த மாதிரி நல்லா இருக்குது. டியூக் இந்த லைனே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அந்த இது தெரியுதான்னு தெரில, பட் ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.